இசைப்பட வாடல் அடலது ஊதியம் இல்லை உயர்க்கு. அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழறது தான் வாழ்க்கை. நன்றி அழுப்பும் ஜோடி தனிப்பெரும் கருணை அழுப்பும் ஜோடி எல்லா ஊர்களும் புத்தர் வாழ்க. வல்லார் மடவடி வாழ்க வாழ்க. அழுப்பும் ஜோடி தனிப்பெரும் கருணை அழுப்பும் ஜோடி. நன்றி வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, இப்படி நம்ம குழந்தைய வளர்க்கணும். ஏன்னா குழந்தைகளை நாம் எப்படி கொண்டு போகிறோமோ அது மாதிரி வளைஞ்சிரும். முழுங்கில் ரொம்ப இளமையாக இருக்கும்போது வளைச்சிங்கன்னா அதே மாதிரி வளைஞ்சிரும். கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அந்த முழுங்கில் வளையாது, அப்புறம் உடஞ்சி போடும். அதனால் போய் சாப்பாடு சாப்பிட்றோம் உடம்புக்கு. ஆனால் ஆன்மாவுக்கு என்ன பண்ணினோம்? ஆன்மா எங்கே போயிடுச்சு? ஆன்மா நமக்கு உடம்புல ஒட்டிகிட்டு இருக்குது. இந்த உயிருக்கு என்ன ஊதியம் கொடுத்தோம்? இத்தனை வருஷமாக உயிர் என் உடம்புல 62 வருஷமாக இருக்குன்னு வச்சுங்க. 62 வருஷமாக கடவுள் வச்சுருக்கிறார் உயிரை உடம்புல. அந்த உயிருக்கு, இந்த உயிர் பாருங்கள், அம்மா வயிற்றில் இருக்கும்போது எப்படி உள்ளே வந்துச்சுன்னு தெரியாது. இப்போ எப்படி உடம்பை விட்டு போக போகுதுன்னு தெரியாது. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உடம்பு, நம்முடைய உடம்பு, எல்லாருடைய உடம்பும். ஆனால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உடம்புக்காக சோறு கொடுக்குறோம், நல்ல வடை பாயசோட சாப்பாடு சாப்பிட்றோம், என்னென்ன கொடுக்குறோமோ அவ்வளோ கொடுக்குறோம் உடம்புக்கு. ஆனால் உடம்பு சாப்பிட்டு பொண்டாட்டியோட பிள்ளைங்களோட வீடோட ஜாலியாக இருக்குது இந்த உடம்பு. ஆனால் அந்த உயிருக்கு என்ன கொடுத்துருக்கோம்? உயிர் இத்தனை வருஷமாக இருந்திருக்கு, அந்த உயிர் உதவியாக வாழ்ந்துருக்குது. அந்த உயிருக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? அந்த உயிருக்கு தான் ஈதல் இசைப்பட வாடல் அடலது ஊதியம் இல்லை உயர்க்கு. அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழறது தான் வாழ்க்கை. அடுத்தவங்க தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருந்த சொத்து ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சிங்களேன், ஐயோ இது போயிடுச்சு, 5 லட்சம் போச்சு, 10 லட்சம் போச்சு, ஆண்டவான அண்ணா போனோன்னு வாயில் வயிற்று அழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை தள்ளக்கூடாது. காரணம், நாம் என்ன செஞ்சோமோ அதான் விளையும். ஒரு இடத்துல பாருங்கள், ஒரு மகான் சொன்னார், எனக்கு பெரியவர் சொன்னாருங்க. அந்த மகான் என்ன சொன்னார்னாக்கா, அந்த மகான் சொன்னாருங்க, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு கோடீஸ்வரனுக்கு. ஏகப்பட்ட குழந்தை, ஏகப்பட்ட பணம், கோடியாக பணம் இருக்குதுங்க. அப்படியே சும்மா கொட்டி கிடக்குது, மில்லியன் கணக்கில் பணம் கிடக்குது அவர்கிட்ட. ஆனால் குழந்தை கிடையாது. எத்தனையோ ஆண்டுகளாக குழந்தை இல்லை. ஐயோ குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பிறக்கணுமேன்னு பல கோயில்கள்லாம் வேண்டி ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஒரு குழந்தை பிறந்த உடனே எல்லாருக்கும் ஊரெல்லாம் லட்டு கொடுத்தாரு, போனார், வந்தார், வடை பாயசத்தோட ரொம்ப சந்தோஷம் கொண்டார், எல்லாம் பண்ணாருங்க. ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே இன்வெர்ட்டரில் வச்சு, அதில் வச்சு, இதில் வச்சு, டாக்டரு மருந்து மாத்திரை அப்படின்னு போய் கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆகிற வரைக்கும் 1,37,00,000 ரூபா செலவு பண்ணியாச்சுங்க. ஒரு குழந்தை 12-20 வருஷமாக குழந்தை பிள்ள. அந்த கோடீஸ்வரருக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட வியாதியிலே கடந்திருக்குது. அந்த குழந்தைக்கு வேண்டிய மருத்துவ வசதிலாம் பண்ணி கொடுத்தா மொத்த செலவு பார்த்தீங்கன்னாக்கா 1,37,00,000 ரூபா செலவாயிடுச்சிங்க. அந்த 1.5 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை செத்து போச்சு. இப்போ அந்த அவர் என்ன பண்ணார், ஐயோ இவ்வளோ செலவு பண்ணி கூட அந்த குழந்தையை காப்பாற்ற முடியலேன்னு தலையில் கையை வச்சு அழுதுன்னு உட்காந்துட்டாருங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறந்ததுங்க. அப்புறம் அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து எல்லாரையும் நல்லா படிக்கிறது, போகிறது, வர்றது, கூன் குருடு செவிடு பேடி இல்லாமலே நல்லா பிறந்து ஓஹோன்னு வாழ்ந்து எல்லா இடத்துலையும் இது பண்ணிக்கிட்டு இன்றைக்கி அந்த அம்மா அப்பாவை காப்பாற்றி, குடும்பத்தையும் காப்பாற்றி, அந்தாண்ட கடையை வச்சுருக்கிற கடை வியாபாரத்தையும் காப்பாற்றி நல்லா ஓஹோன்னு வாழ்ந்துட்டாருங்க. இப்போ அந்த மகான்கிட்ட போய் கேட்குறாரு இந்த கோடீஸ்வரர், என்னங்க முதல் குழந்தை பிறந்தது, 1,37,00,000 ரூபா செலவு பண்ணிவிட்டு அது செத்து போச்சு, இந்த குழந்தை நம்மக்கிட்ட இருந்து நல்லா காப்பாற்றுதுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னாரு. அப்போ சொன்னார், கடவுள் காரணம் இல்லாமலே எதுவும் செய்யலப்பா. அந்த ஆன்மா வந்தது, அந்த ஆன்மாவுக்கு நீ 1,37,00,000 ரூபா கடன் பட்டிருக்க முன் ஜென்மத்தில். அது பிறந்தது இருந்து அந்த 1,37,00,000 ரூபா வாங்கிட்டு அது போயிடுச்சு, முடிஞ்சிச்சு 1.5 வருஷத்தில்.
ஆனால் இப்போ பிறந்திருக்க குழந்தை உனக்கு கொடுக்கறதுக்காக பிறந்திருக்குது. அதனால் ஓடுது, ஒடியாருது, சம்பாதிக்குது, உனக்கு கொடுக்குது, சம்பாதிச்சு சேர்த்து நல்ல கதியாக வாழ்ந்துட்டுருக்குறது. ஆனால் இந்த கழுத்தை தொட்டு பாருங்கள். அதனால் கடவுள்கிட்டருந்து நம்மக்கிட்ட வர்ற பொருள் நமக்கு வந்ததுன்னா நம்மளுது, மற்றவங்களுக்கு போச்சுன்னா போச்சுன்னு விட்டுருணும். நம்ம செத்தாலும் கூட கொண்டு போகிறது கிடையாது, இருந்தாலும் எல்லாத்தையும் வாரின்னு போகிறது கிடையாது. ஆனால் இங்கே விட்டுட்டு போகக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் தான். அதனால தான் சொன்னார் கடைசியில் இவர் என்ன பண்ண, நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் கடவுள் கொடுப்பாரு, தேவையில்லாததை வேண்டான்னு நம்மகிட்ட பிடுங்கிடுவார். ஆனால் கடவுள் என்கிட்ட பிடுங்கிட்டாரே, அவர் நல்லா இருக்கிறானே, சாமி கும்பிடாதவன்லாம் நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு யோகியதை கிடையாது. நாம் அதை சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ அதை கொடுத்து அப்படி வாழ வச்சிட்ருக்கிறாரு. அதனால் வாழக்கூடிய கொஞ்ச காலன்றனால நாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழணும். அந்த கொடுத்து வாழறது தான் இப்போ குழந்தை சொன்னது, ஈதல் இசைப்பட வாழ்தல். அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்குங்கிறாரு. ஊதியம் உடம்புக்கு சோறு கொடுத்த எல்லாம் பண்ண, உயிருக்கு என்ன கொடுத்த? உயிருக்கு முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, முடியாதவங்கள தூக்கி விடுறது, ஒரு அம்மா பஸ்ஸில் ஏறாங்கனாக்கா அந்த பையை வாங்கி வைக்கிறது, அடுத்தவங்களுக்கு உபகாரமாக வாழறது தான் உயிருக்கு ஊதியம். நான் எவ்வளோ உபகாரம் பண்ணேன், அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு நொந்துக்கக்கூடாது. செஞ்சு முடிச்சுன்னு விட்டுருணும், முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த இடத்துல பெருசாக நம்ம இதுவாக காட்டக்கூடாது. ஊதியம் கடவுள் கொடுத்தது. அதனால் கடவுள் கொடுத்த ஊதியத்தை நாம் உயிருக்கு வச்சு பயன்படுத்தணும். அதனால் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்குன்னாங்க. அதனால் சாந்தம், பொறுமை, அமைதி இதோடு இருந்து வாழறது தான் வாழ்க்கை. நாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே பெரிய விஷயங்க. மனைவிகிட்ட நினைக்கக்கூடாது, மனைவிகிட்ட நினைக்கக்கூடாது மனைவி என்கிட்ட முரட்டுத்தனமாக பேசுகிறா, எழுத்து பேசுகிறா அப்படின்னு விட்டு கொடுத்து வாழுங்க, அப்படியே வாழ்ந்துக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு கணவன் மனைவிகிட்ட என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய நூலை கொடுத்து, அன்பு உள்ள மனைவிகிட்ட பெரிய நூலை கொடுத்து, நீ இந்த பக்கம் பிடிச்சி சீக்கிரம் அறுத்துருமா, நீ அந்த பக்கம் பிடிச்சி சீக்கிரம் அறுத்துருமா, யார் அறுக்கிறா பார்க்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அந்த மனைவி கணவன் நல்லபடியாக இருக்கட்டும்னு விட்டா, கணவன் என்ன பண்ணால் மனைவி விட்டு கொடுப்போன்னு விட்டு கொடுத்தா, விட்டு கடைசியில் ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, அந்த கயிறு அறுபடவே இல்லை, அந்த கயிறு அப்படியே இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடிய கொஞ்ச காலத்தில் நம்ம எந்தவித தகராறும் இல்லாமலே வாழணும். அடுத்தது கோல் மூட்டுறது, இங்கேருந்து அங்கே போய் சொல்கிறது, அந்த வீட்டு கதையை இங்கே சொல்கிறது, இவன் அப்படி போயிட்டா, அவள் அப்படி போயிட்டா, அவன் பொண்டாட்டி ஓடி போயிட்டா, இவன் பொண்டாட்டி ஓடி போயிட்டான், இந்த குழந்தை இப்படி அப்படிலாம் சொல்லிட்டு தெரிஞ்சோன்னு வச்சிங்களேன், அதுவே நமக்கு பெரிய பாவம்தான். இவன் குடும்பத்தில் இப்படி வாழ்ந்தான், வீணாக போயிட்டான் பற்றி அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. இப்போ கத்திரி இருக்குது பாருங்கள், டெய்லர் வெட்டுறார் பாருங்கள் கத்திரி, அந்த கத்திரியை பார்த்தீங்கன்னாக்கா இடையில வரக்கூடிய துணி தான் கட்டாகும், ஆனால் அந்த கத்திரி ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும். வெட்டக்கூடிய கத்திரி ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும், இடையில வரக்கூடிய அந்த துணி தான் கட்டாகும். அதுபோல் இடையில போய் கோல் மூட்டுறாங்க பாருங்கள், கோல் மூட்டுறவன் தான் இடையில வீணாக போயிடுவான். ஆனால் அந்த 2 பேருக்கு சண்டை மூட்டினீங்க பாருங்கள், அவங்க நல்லா ஒத்துமையாக தான் இருப்பாங்க. அதனால் கோல் மூட்டுற வேலையும் வச்சுக்காதீங்க. கோல் மூட்டு வாடுறத விட நாம் சும்மா உட்காந்து வாடுறது பெரிய உத்தமமான காரியம். அதனால் நாம் வாழக்கூடிய காலத்தில் நல்ல சண்டை சச்சரவு இல்லாமலே அமைதியாக வாடுறது தான் வாழ்க்கை. அதனால் இதுக்கு மீறி நாம் அதை மாதிரி செஞ்சோன்னாக்கா இது விதி பிரகாரம் வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். வினையை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா போச்சு, வினை நம்மளை வாழ விடாது. அதே போல் இன்னொரு விஷயம், நாம் சம்பாரித்த சொத்து எல்லாமலே சொத்து எல்லாத்தையும் செத்தாலும் எடுத்துக்கிட்டு போகலாம், அதுக்கு ஒரு வழி சொல்கிறார். இன்னொரு கவனமாக கேளுங்க, நாம் செத்துட்டாலும் நாம் சம்பாரித்த சொத்தை நம்ம கூடவே எடுத்துக்கிட்டு போகலாம், செத்தாலும் கூட எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு ஒரு வழி சொல்கிறார் நமது ராமலிங்க சுவாமிகள்.